அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 16/4/2024 சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி பகல் 1:24 வரை, பின்பு வளர்பிறை நவமி. பூச நட்சத்திரம் பின்னிரவு 5:16 வரை, பின்பு ஆயில நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், தனிய நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சுப முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் இன்று சாதகமாக இருந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழிலில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் குறையும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் ஒரு சில அனுகூலமற்ற நிலை இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7201 63001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய ஒரு யுக்தியை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அடுத்து குறிப்பாக ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த கவலைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் இன்று நாள் முழுதும் சந்திராஷ்டம் இருப்பதால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறரிடம் பேசாமல் இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலங்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7201 63001 9383763001.